புத்தம் புது என்டர்டெயின்மெண்ட் சேனல் விஜய் டக்கர். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு எதை பற்றின பியூட்டி டிப் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி ஆயில். இந்த பேபி ஆயிலை எப்படியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சில ஹேக்ஸை தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பாடி லோஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த பேபி ஆயிலே வந்து உங்களுக்கு பாடி லோஷனாக பயன்படும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கையில் பேபி ஆயில் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து உங்கள் ஆல் ஓவர் த பாடி நல்லா வந்து அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் டீப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின்னு வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு பாடி லோஷனை விட இது உங்களுடைய ஸ்கின்னை வந்து ரொம்ப அதிகமாக மாய்ஸ்சரைஸ் பண்ணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேபி ஆயிலை நீங்கள் மசாஜ் ஆயிலுக்கு சப்ஸ்டியூட்டாகவும் யூஸ் பண்ணலாம். இதில் நல்ல ஃப்ராக்ரன்ஸும் இருக்கும். உங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு நரிஷிங் எஃபெக்டும் கிடைக்கும். அண்ட் நம்ம லிப் கேருக்கு இந்த பேபி ஆயிலை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பேபி ஆயில் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய லிப்பில் வந்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா தண்ணி வச்சு வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீக்லி ட்வைஸ் இல்லைனா த்ரைஸ் நீங்கள் பண்ணும்போது உங்கள் லிப்ஸ் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். லிப்பில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாமும் ரிமூவ் ஆகிடும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு பாதத்தில் வெடிப்பெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கும் கூட நீங்கள் இந்த பேபி ஆயிலை பயன்படுத்தலாம். நைட்டில் தூங்க போகும்போது இந்த பேபி ஆயிலை உங்களுடைய பாத வெடிப்பில் தடவிக்கோங்க. தடவிக்கிட்டு அதுக்கப்புறமா மார்னிங் எழுந்திரிச்சு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இது உங்கள் காலை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸும் ஆகும். நாள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாதத்தினுடைய வெடிப்பும் வந்து மறைய ஆரம்பிக்கும். இப்போ நான் சொல்ல போகிற ஹேக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தலைமுடிக்கு தான். தலைமுடிக்கு என்ன ஹேக் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நிறைய பேருக்கு தலைமுடியோட அந்த எண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த முடியோட நுனியில் வந்து ரொம்பவே ட்ரையாக இருக்கும். சீரம் போட்டு நிறைய பேர் சரி பண்ணிப்பீங்க. இன்கேஸ் சீரம் இல்லை அப்படின்னா இந்த பேபி ஆயிலை 1 ட்ராப் இல்லைனா 2 ட்ராப் எடுத்துக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்மியாக தான் எடுத்துக்கணும். 1 ட்ராப் இல்லைனா 2 ட்ராப், அதுக்கு மேலே எடுத்துடாதீங்க. ஸோ இதை வந்து உங்களுடைய கையில் வந்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய முடி எண்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இது வந்து ஒரு ஷைனிங்கான எஃபெக்டை உங்களுக்கு கொடுக்குமே நான் சொல்லுவேன். அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிற டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின்டர் சீசனில் நிறைய பேருக்கு கை கால்களில் இந்த ஒயிட் கலர் லைன்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பேபி ஆயிலை வந்து உங்கள் கை கால்களில் தடவுனீங்க அப்படின்னா இந்த லைன்ஸ் எல்லாம் வராமல் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த பேபி ஆயிலை கையில் வந்து நீங்கள் எப்படி வந்து நல்லா சாஃப்டாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி ஆல் ஓவர் த பாடியும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு ட்ராப் தான் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து இதுவே போதுமானது. இதை வந்து நல்லா அப்ளை பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய கை வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்குல்ல, நல்லா க்ளோவாகவும் இருக்குது. இது ஒரு சின்ன ஹேக் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் மாய்ஸ்சரைசர்லாம் இல்லைன்னா நானுமே வந்து அடிக்கடி இந்த பேபி ஆயில் தான் யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான க்ளோ உங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து கொடுக்கும். வருகிறது புத்தம் புது என்டர்டெயின்மெண்ட் சேனல் விஜய் டக்கர். மாமியார் எங்க? ஒரு பர்ச்சேஸ்க்காக போயிருக்காங்க, வந்துருவாங்க. பர்ச்சேஸ் போயிருக்காங்களா? எங்க போயிருக்காங்க? டி நகர்னு சொன்னாங்க. எது டி நகரா? லேடிஸ் டி நகர் போனா ஒரு தீபாவளி முடிகிற வரைக்கும் பர்ச்சேஸ்.